என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நம்ம கர்ம வினைகளை காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆலய தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இனிமே நீங்க கோயிலுக்கு போகும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம செஞ்சிடுங்க. இதனால புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதை செய்யறதுனால உங்க கர்ம வினையும் தீந்துடும். ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் செய்கிற நன்மை தீன்மைகளை கணக்கிட்டு அதற்கான பலன்களை தரது தான் கர்மா. இந்த கர்மா தீர்றதுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு எளிய பரிகார முறை தான் இந்த செப்பு காசு பரிகாரம். இதை எப்படி செய்யறதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த நீர்நிலைகளில் செப்பு காசை வீசுறத நம்ம முன்னோர்கள் பலர் வழக்கமாக செஞ்சுட்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் அந்த நீர்நிலைகள் சுத்தமாகிறது மட்டும்தான் நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது மட்டுமே உண்மை இல்லை. நாம செப்பு காசுகளை வீசும்போது தண்ணி சுத்தமாகி அதுல வாழற ஜீவராசிகள் நல்லபடியா வாழ இந்த செப்பு காசுகள் உதவுன்றது ஒரு அறிவியல் ரீதியான விஷயமா இருந்தாலும், இந்த செப்பு காசுகள் வீசும்போது நம்முடைய எதிர்மறை எண்ணங்களையும் கர்மாக்களையும் சேர்த்து நீக்கிடும்னு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுது. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு 11 செப்பு காசுகளை வாங்கிக்கங்க. உங்க வீட்டுல மொத்தம் 4 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா 11 செப்பு காசுகள் வாங்கிக்கங்க. இதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு விளக்கேத்தி உங்க குலதெய்வத்துக்கிட்ட நான் தெரியாம செஞ்ச என்னோட கர்ம வினையெல்லாம் தீரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது நீர்நிலைகள் இருக்கிற, அதாவது குளங்கள் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று அங்கு போய் நீர்நிலைகள்ல இந்த செப்பு காசுகளை வீசிடுங்க. வீசும்போது இதே மாதிரி நான் தெரியாம செஞ்ச என்னோட கர்ம வினைகள் எல்லாமே நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு வீசிடுங்க. நீர்நிலை இருக்கிற ஆலயங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லைன்னா ஆலயத்துக்கு போய் வழிபட்டதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் கடல்ல வீசிடுங்க. ஆலயத்துல இருக்கிற நீர்நிலைகள்ல போடுறது ரொம்பவும் நல்லது. இல்லாத பட்சத்துல வேற என்ன செய்ய முடியும்? இப்படியும் நாம செய்யலாம். ஆனா அவரவர் பரிகார காசுகளை அவங்கவங்க கையால தான் போடணும், மற்றவங்க போடக்கூடாது. இந்த பரிகாரம் செய்யறதன் மூலமா நம்மளோட கர்மவினை தீரதோட மட்டும் இல்லாம புண்ணியமும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும். அது என்ன புண்ணியம்னா, பொதுவா நீர்நிலைகள்ல செப்பு காசு சேர்க்கறதுன்றது நீர்நிலைகளை சுத்தம் செய்யறதுக்காக நம்ம முன்னோர்கள் கையாண்ட ஒரு முறையா இது இருக்கு. இதனால நீர்நிலைகள்ல வாழற உயிரினங்கள் நல்ல நீர்ல வாழ இந்த செப்பு காசுகள் உதவி செய்யும். இதை இந்த பரிகாரத்தின் பேர்ல நாம செய்யும் போது அந்த உயிரினங்கள் நல்ல முறையில வாழ உதவிய புண்ணிய பலனும் நமக்கு வந்து சேரும். இதை செய்யறதன் மூலமா நாம எல்லாரும் பலனடைவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.